ஹை டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து டிஆர்பி ஆனுவல் பிளானர் அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருந்தோம். 2026க்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அதில் 2 டெட் வந்து எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதில் வந்து கமெண்ட்டில் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு, என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த டெட் தேர்வு அனைவருக்கும் பொதுவானதா இல்லை ஆசிரியர் மட்டும் எழுதுகிற சிறப்பு தேர்வா? ஏன்னா அறிவிப்பில் வந்து 2 தேர்வை குறிப்பிட்டு உள்ளார்கள். இந்த 2 டெட் தேர்வும் யாருக்கானது ப்ளீஸ் தெளிவுபடுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதற்கான வீடியோ தான் இது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து புதுசாக படிக்கிறவங்களுக்கு அதுக்கு எல்லாமே கன்ஃபியூஷனாக இருக்கும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டெட் வந்து வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ யாருக்கு வந்து ஸ்பெஷல் டெட் அப்படின்னா, ஏற்கனவே கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு யாரெல்லாம் டெட்டை வந்து பாஸ் பண்ணாமல் இருக்காங்களோ அவங்க வந்து பாஸ் பண்ணணும். ஒரு 2 இயர்ஸ் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருந்தாங்க உச்சநீதிமன்றம். அதுக்குள்ளே நீங்கள் வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது பற்றின நியூஸ் வந்தோடனே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேட்டில் அப்ஜெக்ஷன் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கான மனு இதெல்லாமே போட்டிருக்காங்க. அதே போல் நம்ம ஸ்டேட்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த மந்த்து, அதாவது ஜனவரியிலே எக்ஸாம்ஸ் வந்து நடக்கிற மாதிரி டிஆர்பியில் ஒரு நோட்டிஃபிகேஷனுமே கொடுத்த அடுத்தே 1 மணி நேரத்துலேயே அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டெலீட் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு ஷெட்யூல் மாதிரி போட்டு 3 வாட்டி நம்ம 2026 ஸ்பெஷல் டெட் வந்து வைப்போம் ஏற்கனவே கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி ஒரு இதெல்லாமே டிஆர்பியில் வந்து வெளியிட்டிருந்தாங்க நியூஸ் லெட்டர்ஸ் எல்லாமே, சரிங்களா. ஆனால் இந்த ஆனுவல் பிளானில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஎன் டெட் அப்படின்னு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ டிஎன் டெட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 2 வாட்டி நடத்துகிறாங்க. ஒன்று மே மந்த்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்து ஜூலையில் இருக்கிற மாதிரி, அதே மாதிரி அக்டோபர் கொடுத்து டிசம்பரில் எக்ஸாம்ஸ் வந்து நடக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே டிஎன் டெட்டு தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து ஸ்பெஷல் டெட் அப்படின்னா அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இன்னும் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் டெட் அப்படின்னா அது 3 வாட்டி நடக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது வந்து 2 வாட்டி தான். ஸோ நமக்கு வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி எவ்ரி இயர் 2 டெட் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணோம். ஆனால் அது நம்ம ஸ்டேட்டில் வந்து இது வரைக்கும் அப்படி நடக்கலை, சரிங்களா. ஒரு டெட்டு அது ரிசல்ட் வரதுக்கு ரொம்ப வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இதுலேயுமே 2 டெட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து சொல்ல முடியாது, அந்த அக்டோபர் சொன்னது அது 2027 கூட என்ன பண்ணலாம் போகலாம். ஸோ இருந்தாலும் டெட் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நீங்கள் தொடர்ந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிங்க. ஏன்னா இந்த வாட்டி பிஜிடிஆர்பி ஆனுவல் பிளான் வந்து கொடுக்கல, இருந்தாலும் அதுவும் கண்டிப்பாக நமக்கு வந்து வரும். நீங்கள் வந்து ஒரு பிடி அசிஸ்டண்ட்டாக நான் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போகணும்னு நினைக்கிறேன், நான் பிஎட் முடிச்சிட்டேன், நான் வந்து டீச்சராக போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இப்போலேருந்தே படிங்க. ஏன்னா ஒரு சில டைம் டெட்டு நடந்துட்டு அதுக்கடுத்து கூட பிடிஸ் இங்கே வந்து முன்னாடி மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது மார்ச்சில் வந்து எக்ஸாம்ஸ் வந்து நடக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நம்மளுடைய சான்ஸு டெட்டு வந்து ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிடிஸ் வந்து நடக்கிறதுக்கான சான்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் தான். ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் எல்லாமே வெயிட் பண்ணிவிட்டு இன்னுமே நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் லாஸ்ட் டைமுக்கு முந்தின டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டெட்டு வந்துச்சு, அதில் பாஸ் பண்ணிவிட்டு ரீசெண்டாக கிட்டத்தட்ட அந்த 1 இயர் ஸ்பேஸ்லேயே யூஜிடிஆர்பி, சரிங்களா, அதான் பிடிஎஸ் ஸ்டாண்ட் நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸு, அதுலேயும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாஸ் பண்ணிட்டாங்க, சரிங்களா. இன்னும் 10 இயர்ஸ் வெயிட் பண்ணுறவங்க இருந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து என்ன பண்ணுங்கள், எக்ஸாம்ஸ் வந்து படிங்க. ஸோ நிறைய பேர் வந்து நிறைய கருத்துக்கள் சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. நம்ம கமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா திட்டுற மாதிரி எல்லாமே நம்ம வந்து போட்டிருப்பாங்க. வேறு வேலை இல்லையா, நாங்கள் வந்து படிச்சுட்டே தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பக்கம் நம்ம வந்து குறைகள் வந்து சொல்கிறது இருந்தாலும் அடுத்த பக்கம் இன்னொருத்தவங்க படிச்சுட்டே தான் இருக்காங்க. ஸோ எத்தனை வருஷம் கழித்து நடந்தாலும் சரி, 5 வருஷம் கழித்து நடந்தாலும் சரி, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா போன பிடி செலெக்ஷனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் கழித்து நடந்துச்சுன்னு வச்சுங்க, 10-13 வருஷம் கழித்து அதுக்கு எழுதாமையாக போயிட்டாங்க. எழுதுறதுக்கு ஆட்கள் இருந்துட்டு தான் இருக்காங்க, செலெக்ஷன் ஆகிறதுக்கு ஆட்கள் இருந்துட்டு தான் இருக்காங்க. அதுமாதிரி பிஜிடிஆர்பி இப்போ நடந்துச்சு, அதுவுமே 2 இயர்ஸ் ஸ்பேஸ் விட்டு தான் நமக்கு வந்து நடந்திருக்கு, சரிங்களா. 2023, 24 அந்த 2 வருஷம் எந்த ஒரு எக்ஸாமும் வரல. அதனால் 2025 வந்துச்சு, அதனால் நான் எழுத மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இல்லை. ஸோ அதுக்கான கேண்டிடேட் ஃபுல்லாக இருக்காங்க, சரிங்களா. 2000 பேரும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, செலக்ட் ஆகிருக்காங்க. ஸோ நம்ம வந்து குறைகள் சொல்லிட்டு இருந்தால் அப்படியே தான் இருக்கணும். எனக்கு வந்து அதெல்லாம் இல்லை, நான் வந்து ஒரு எக்ஸாமுக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்ஸ்க்கு இப்போலேருந்தே ப்ரிப்பேர் ஆக ரெடி ஆகிடுங்க. ஸோ இது வந்து ஸ்பெஷல் டெட் அப்படின்னு சொல்லி இல்லை, இது வந்து புதுசாக, சரிங்களா, எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. இது வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு நடக்கும். 6 to 8 அதுக்கடுத்து 1 to 5th டீச்சர்ஸ்க்கு நீங்கள் வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 வந்து பாஸ் பண்ணிட்டேங்க அப்படின்னா அதுக்கடுத்து நியமன தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து நடத்துவாங்க. அதுதான் யூஜிடிஆர்பி அப்படின்னு சொல்லி சொல்கிறது. 6 to 8th ஸ்டாண்டர்டாக இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, சரிங்களா. அதே மாதிரி செகண்ட் இயர் டீச்சர்ஸ்க்கு தனியாக என்ன பண்ணுறாங்க நடத்துகிறாங்க 1 to 5th. ஸோ அதனால் இது வந்து டிஎன் டெட் அப்படிங்கிறது
எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான், ஸ்பெஷல் டெட் வந்து கிடையாது. ஸ்பெஷல் டெட்டுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து இன்னும் கொடுக்கல. ஈவன் கேரளா செட்டுமே பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து உடனே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு அப்ளை பண்ண வேணாம், விருப்பப்பட்டால் அப்ளை பண்ணிங்க, யாருக்கும் கட்டாயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றின அப்டேட்டட் நியூஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம். ஸோ தொடர்ந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும். தேங்க்யூ ஆல்.